30 days Aari classல day 2ல ஜரி thread வச்சு practice பண்ண போறோம். எண்ட் நாட்டும் practice பண்ண போறோம். ஸ்கொயர்ல ஸ்பைரல் டிரா பண்ணிட்டு ஜரி threadல எப்படி ஸ்டிட்ச் பண்ணனும்னு பார்க்க போறோம். day 1ல classes எல்லாரும் practice பண்ணிருப்பீங்கன்னு நம்புறேன். சோ day 2க்கான கிளாஸ்க்கு போலாம். day 2ல இந்த மாதிரி ஸ்கொயர்ல ஸ்பைரல் டிரா பண்ணி வச்சிருக்கோம். கீ ஜரி thread தான் யூஸ் பண்ண போறோம். சேம் மெத்தட் எண்டில் நாட்டு இந்த அளவுக்கு திக்காக போட்டுருங்க. இப்போது இங்கிருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா இங்கிருந்து வேணும்னாலும் உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டு வரலாம். நான் சென்டர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். இதில் எப்படி ஷார்ப் எட்ஜஸ் இருந்தோ இங்கேயும் அதே மாதிரி ஷார்ப் எட்ஜஸ் கண்டிப்பாக இருக்கணும். ஸோ இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த ஜரி த்ரெட்டு ஹேண்டில் பண்ணுறது ஈஸி தான், அவ்வளோ சீக்கிரம் கட் ஆகாது. இப்போ நீடில் ஸ்டிச் பண்ணும்போது த்ரெட்டை இழுக்காமல் ஒரு தடவை லாக் பண்ணோம் இல்லையா, ஒரே ஒரு டேர்ன் பண்ணணுன்னா பக்கத்துலேயே குத்திடுங்க. அப்போ உங்களுக்கு ஸ்டிச்சஸ் வந்து சேமாக இருக்கும். பாருங்கள், இப்போ டேர்ன் பண்ணுறேன், இங்கே பக்கத்துலேயே குத்துறேன். த்ரெட்டை வந்து இழுக்கலை, இந்த மாதிரி சின்னதாக போட்டு செயின் ஸ்டிச்சு ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். இந்த டேர்னிங்க்கு பாருங்கள், சின்னதாக ஒரு செயின் ஸ்டிச் போட்டு அப்படியே டேர்ன் பண்ணிடலாம். அந்த லைனை ஃபேஸ் பண்ணன மாதிரி ஹூக்கு சேஞ்ச் பண்ணிகிட்டே போகணும். ஸோ ஸ்டிச் பண்ணும்போது நீங்கள் நீடில் மட்டும்தான் டேர்ன் பண்ணணும், ஃப்ரேமை டேர்ன் பண்ணக்கூடாது, நீங்களும் டேர்ன் ஆகி போகக்கூடாது. ஒரே இடத்துல உட்காந்து தான் ஸ்டிச் பண்ணணும். சம்டைம்ஸ் இந்த மாதிரி கிளாத் வந்து லூஸ் ஆகிற மாதிரி இருந்ததுன்னா அப்பப்போ கொஞ்சம் டைட் பண்ணிக்கோங்க. ஸோ ஒவ்வொரு கார்னரும் உங்களுக்கு இந்த அளவுக்கு ஷார்ப்னஸ் நீட்டாக வரணும். இப்போது எண்டுக்கு வந்துட்டோம். இப்போ கடைசியில் நம்ம இந்த த்ரெட்டை மேலே வரைக்கும் இழுத்துட்டு பக்கத்துலேயே கொஞ்சம் தள்ளி எடுக்கக்கூடாது, பக்கத்துலேயே கீழே இறக்கி அடுத்த த்ரெட் எடுக்கணும். ஸோ இப்போ இங்கே பார்த்திங்கன்னா 2 த்ரெட் இருக்குது. ஓகே, இது வந்து ஃபஸ்ட்டு த்ரெட்டு, இது வந்து செகண்ட் த்ரெட். இதை எப்படி லாக் பண்ணணுன்னா, ஃபஸ்ட்டு த்ரெட்டுக்குள்ளே ஹூக்கு கொண்டு போய் செகண்ட் த்ரெட்டை பிடிச்சி வெளியில் இழுங்க. ஃபஸ்ட்டு த்ரெட்டுக்குள்ளேருந்து செகண்ட் த்ரெட்டை பிடிச்சி வெளியில் இழுக்கணும். இப்போது செகண்ட் த்ரெட்டை இழுத்திங்கன்னா ஃபஸ்ட்டு த்ரெட்டு பாருங்கள் அப்படியே கீழே இறங்குது. ஓகே, இப்போ இறங்கின உடனே அந்த ஃபஸ்ட்டு த்ரெட்டை இந்த ஹூக்கில் லாக் பண்ணிக்கணும். லாக் பண்ணிட்டேன். இப்போ நான் மேலே பிடிச்சி இழுக்கலை, கீழே கையில் ஹேண்டில் பண்ணுறோம் இல்லையா, அந்த த்ரெட்டை பிடிச்சி அப்படியே இழுக்கிறேன். இப்போ செகண்ட் த்ரெட்டு பாருங்கள் அப்படியே கீழே இறங்கிடுச்சு, லாக் ஆயிடுச்சு. இப்போ மேலே கொஞ்சம் அப்படியே தெரிஞ்ச சின்னதாக கொஞ்சம் மேலே இருக்கு இல்லையா, நீங்கள் கீழே இருக்கிற த்ரெட்டை ஜஸ்ட் அப்படியே சுரண்டன மாதிரி பிடிச்சி இழுத்திங்கன்னா அது ஃபுல்லாகவே உள்ளே போயிடும். இப்போ இன்னொருக்கா எண்டு நாட் காமிச்சு தரேன். இப்போ இந்த த்ரெட்டை லென்த்தாக பிடிச்சிட்டு இந்த ஃபிங்கரில் ஹோல்டு பண்ணிக்கணும். பக்கத்துலேயே திரும்ப குத்திட்டு ஒரு த்ரெட்டை எடுக்கிறோம். இப்போ பார்த்திங்கன்னா இது ஃபஸ்ட்டு த்ரெட்டு, இது செகண்ட் த்ரெட், இது ஃபஸ்ட்டு த்ரெட்டு, இது செகண்ட் த்ரெட். இந்த ஃபஸ்ட்டு த்ரெட்லேருந்து செகண்ட் த்ரெட்டை பிடிச்சி உள்ளே கொண்டு வந்துடுங்க. ஃபஸ்ட்டு த்ரெட்டுக்குள்ளே கொண்டு வந்துடணும். ஓகே, இப்போது செகண்ட் த்ரெட்டை பிடிச்சி இழுத்திங்கன்னா ஃபஸ்ட்டு த்ரெட்டு பார்த்திங்களா கீழே இறங்குதா, அப்படி இறங்கும்போது இந்த செகண்ட் த்ரெட்டுக்குள்ளேருந்தே நீடில் ஃபஸ்ட்டு த்ரெட்டை லாக் பண்ணிடணும். ஹூக்கில் பிடிச்சிட்டோன்னா கீழே நம்ம த்ரெட்டை பிடிச்சி இழுக்கணும். கீழே இருக்கிற த்ரெட்டை பிடிச்சி இழுக்கும்போது அந்த செகண்ட் த்ரெட் அப்படியே ஃபுல்லாக கீழே இறங்கிட்டு லாக் ஆயிரும். அவ்வளோதான், பாருங்கள், ஜஸ்ட்டு அந்த கீழே அந்த த்ரெட்டை நம்ம அப்படியே சுரண்டனோன்னா அந்த லாக் அப்படியே கீழே இறங்கிடும். அவ்வளோதான், நீட்டாக லாக் ஆகிடுச்சு. அவ்வளோதான், இன்றைக்கி டே செகண்டில் ஸ்கொயரில் ஸ்பைரலும் எண்டு நாட்டும் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போது இந்த லைன்ஸில் ஜரி த்ரெட் வந்து எப்படி 3 லைனாக ஸ்டிச் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இங்கே பாருங்கள், ஜரி த்ரெட் எடுத்திருக்கேன். ஸோ இந்த அளவுக்கு சின்னதாக செயின் ஸ்டிச் போடுங்க. த்ரெட்டை அதிகமாக இழுக்கவே இல்லை பாருங்கள். இங்கே ஸ்டிச் பண்ணி முடித்தோன்னே டேர்ன் பண்ணிவிட்டு இங்கே கொண்டு வந்து எடுத்துட்றேன். இங்கே பாருங்கள், ஒரே ஒரு டேர்ன், அவ்வளோதான். த்ரெட்டை ரொம்ப இழுக்க மாட்டேன்.
இங்கிருந்தே போடும்போது இதே அளவுக்கு செயின் ஸ்டிச்சு சின்ன சின்னதாக உங்களுக்கு ஈக்குவலாக வரும். த்ரெட்டை ரொம்ப இழுக்கக்கூடாது. இந்த அளவுக்கு அப்படியே ஸ்டிச் பண்ணிட்டு போனீங்கன்னா சின்ன சின்னதாக உங்களுக்கு செயின் ஸ்டிச்சு நீட்டாக கிடைக்கும். ஸோ ஒரே அளவுலேயும் உங்களுக்கு செயின் ஸ்டிச் போட முடியும். பாருங்கள், சின்ன சின்னதாக இதே மாதிரி ஸ்டிச் பண்ணுங்கள். ப்ளவுஸில் நீங்கள் எடுத்ததுமே நெக்கோட மார்க்கிங்கு கீழே இந்த மாதிரி தான் செயின் ஸ்டிச் போடுவீங்க. இந்த சின்ன சின்னதாக போட்டுட்டு ஒரு 3 லேயர் இல்லைன்னா 5 லேயர் அளவுக்கு போடுவீங்க. இப்போது இங்கே லைன் முடிஞ்சிருச்சு இல்லையா, இங்கே வந்து எப்படி டேர்ன் பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா அப்படியே திருப்பிடுங்க. திருப்பிட்டு ஒரு சின்னதாக ஒரு செயின் ஸ்டிச் போட்டுட்டு இப்போ பக்கத்துலேயே அடுத்த லைன் வந்து கண்டினியூ பண்ணலாம். அப்போ உங்களுக்கு கேப் ஃபார்ம் ஆகாது. பாருங்கள், சின்ன சின்னதாக தான் போடுறோம், க்ளோஸாக வரும். இந்த செயின் ஸ்டிச்சோட பக்கத்துலேயே குத்தணும். அந்த ஹோல்ஸ் அந்த கிராஸாக இதுக்கு முன்னாடி போட்ட ஸ்டிச்சுக்கு அந்த ஹோல்ஸுக்கு பக்கத்துலேயே கிராஸாக குத்தும்போது உங்களுக்கு கேப் தெரியாது. பார்த்திங்களா, கேப்பே இல்லாமல் பக்கத்தில் க்ளோஸாக வருது. கிராஸாக குத்திக்கோங்க. லீஃப் ஷேப்பில் ட்ரா பண்ணி இந்த மாதிரி ஃபில் பண்ணினீங்கன்னா உங்களுக்கு தெரியும் கேப் இல்லாமல் ஸ்டிச் பண்ண முடியும். இப்போது இங்கேருந்து டேர்ன் பண்ணி சின்னதாக ஒரு செயின் ஸ்டிச் போட்டுட்டு இங்கேருந்து திரும்ப அதே மாதிரி திருப்பி ஸ்டிச் பண்ணுறேன். கிராஸாக குத்துங்க. செயின் ஸ்டிச்சு ஈக்குவல் ஷேப்பில் வரும். த்ரெட்டு ரொம்ப இழுக்காமல் அப்படியே குத்துங்க. நீங்களும் ஜரி த்ரெட்லேயே ஸ்டிச் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த லேயர் வந்து ஈக்குவலாக வரும், கேப் இல்லாமல் வரும். சில்க் த்ரெட்டில் ஃபில் பண்ணுவீங்க இல்லையா, அதுக்காக செயின் ஸ்டிச் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு ஜரி த்ரெட்டில் இந்த அளவுக்கு கேப் இல்லாமல் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ப்ளவுஸோட நெக்கில் ஸ்டிச் பண்ண ஆரம்பிக்கும் போது முதல்ல நம்ம இந்த செயின் ஸ்டிச்சு தான் கொடுப்போம். அதுக்கப்புறம் தான் மற்ற பீட்ஸ் ஒர்க் எல்லாமே கொடுப்போம். ஏன்னா எடுத்த உடனே பீட்ஸ் ஒர்க்கு கொடுத்தோம் அப்படின்னா மெஷினில் ஸ்டிச் பண்ணும்போது பீட்ஸ் எல்லாம் உடஞ்சிரும். அதுக்காக இந்த 3 லேயர் செயின் ஸ்டிச்சும் இல்லைன்னா 5 லேயராக கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பக்கத்துலேயே ஸ்டிச் போடும்போது இந்த செயின் ஸ்டிச்சு உங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகாது. அதுக்கடுத்து நம்ம பீட்ஸ் ஒர்க் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே நான் 3 லேயர் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். நீங்கள் 5 லேயர் கூட ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான், எண்டு நாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணிடுறேன். டே 2ல் ஜரி த்ரெட் வச்சு கார்னர் எப்படி ஷார்ப்பாக டேர்ன் பண்ணணும், எண்டு நாட் எப்படி போடணும், 3 லேயர் செயின் ஸ்டிச் எப்படி போடணும்னு பார்த்துருக்கோம். நீங்களும் இதே மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள்.